விவாகரத்து கொடுக்க மறுத்த கணவனை ஆட்களை ஏவி கொலை செய்ய முயன்ற மனைவி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் 33 வயது ராமகிருஷ்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த சிவகாமி ஸ்ரீ என்பவரை காதலித்து கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். சிவகாமி விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். ஆனால் மனைவியை பிரிய ராமகிருஷ்ணனுக்கு மனமில்லை. அவர் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்க மறுத்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி சவாரிக்காக சென்னைக்கு வந்த ராமகிருஷ்ணன் தனது மனைவியை தொடர்பு கொண்டபோது சோழவரம் அடுத்த ஜனப்பன் சத்திரம் வந்து தம்மை சந்திக்குமாறு கூறியிருக்கிறார். அங்கு வந்த ராமகிருஷ்ணனை 3 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இதில் படுகாயமடைந்த ராமகிருஷ்ணன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக சோழவரம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் விவாகரத்து கொடுக்க மறுத்த கணவனை ஆள் வைத்து கொலை செய்ய முயன்ற மனைவி 24 வயது சிவகாமி ஸ்ரீ, 23 வயது நவீன், 20 வயது கெல்வின்ராஜ், 21 வயது நிதின்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமணமான 2 ஆண்டில் பிரிந்த மனைவிக்கு விவாகரத்து கொடுக்க மறுத்த கார் ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய மனைவி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.